சிங்கம் 3 திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே காலையில படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நைட்டு நாங்க ஹெச்டி பிரிண்ட்ல ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஓபன் சேலஞ்சே கொடுத்தாங்க. இதனால பட டீம் என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு திருட்டுத்தனமா ஆன்லைன்ல படம் வெளியாகிறத தடுக்கணும் அப்படின்னு சொன்னது மூலமா எந்த சைட்டுமே படத்தோட ப்ரொடியூசரோட அனுமதி இல்லாம சிங்கம் 3 திரைப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம நம்ம விஷால் என்ன பண்ணிருக்காரு, 9ஆம் தேதி சிங்கம் வெளியான அப்போ எல்லா தியேட்டர்லயும் ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சு மானிட்டர் பண்ணிருக்காரு. இதுல திருச்சியில ரம்பா அப்படிங்கிற தியேட்டர்ல கிட்டத்தட்ட 8 பேரு செல்போனை வச்சு சிங்கம் 3 திரைப்படத்தை ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்கள கையும் களவுமா பிடிச்சி போலீஸ்ல கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா திருச்சி போலீசார் அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம். பைரசி எல்லாம் புடிச்சாச்சு, படத்தை இனிமே நிம்மதியா பார்க்கலான்னு மக்கள் எல்லாம் படத்தை பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. படத்துல அனுஷ்கா வராங்க, செம்ம அழகா இருப்பாங்க அப்படின்னு உட்கார்ந்தா அனுஷ்கா வர்ற சீன் எல்லாம் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அனுஷ்கா இதுல ஆன்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்டிக்கு அக்கா மாதிரி இல்ல இருக்காங்க, அவ்வளவு குண்டா இருக்காங்க அப்படின்ற கமெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏன் அனுஷ்கா இவ்ளோ குண்டானாங்க? இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக அவங்க வெயிட் போட்டாங்க. இப்போ அந்த வெயிட்டை குறைக்க முடியாம சிரமப்பட்டு இருக்க விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டோம். அதனாலதான் சிங்கம் 3 திரைப்படத்திலயும் அவங்க ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்காங்க. படத்துல எப்படி சூர்யாவை அடிக்கடி சிங்கம் மாதிரி கிராபிக்ஸ் பண்ணி காட்டுறாங்களோ அதே மாதிரி அனுஷ்காவை கொஞ்சம் ஒல்லியா கிராபிக்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட கமெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. சோ கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாக்ஸ் ஆபீஸ்ல ஓரளவுக்கு நல்ல டீசென்டான கலெக்ஷனே இது வரைக்கும் அள்ளிக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா கேரளாவில நம்ம சூர்யாக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஓபனிங் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஓவராலா 6.5 crores அள்ளிருக்கு. எங்கெங்க எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னையில 61 lakhs-உம், கோயம்புத்தூர்ல 91 lakhs-உம், திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரியில 40 lakhs-உம், செங்கல்பட்டுல 1.3 crores-உம், அதர் ஏரியால மத்த அமௌண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிருக்கு. மொத்தமா 6.5 கோடியை அள்ளிருக்கு. கேரளாவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா 2.32 crores அள்ளிருக்கு. ஆக்சுவலி இந்த சிங்கம் திரைப்படம் போன தீபாவளிக்கே வர வேண்டியது. பட் அந்த நேரத்துல காஷ்மீரா திரைப்படத்தோட ரிலீஸ், அதை தொடர்ந்து மோடி அறிவிச்ச டிமானிட்டைசேஷன் எல்லாத்தையும் தாண்டி இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் டிவி நியூஸ் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்திலயும் வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சிங்கம் 3 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால படத்துடைய கலெக்ஷன் இன்னும் அதிகமாகுமா இல்ல இதே நிலைமை நீடிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.